வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஹாலிடே இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு மகா சிவராத்திரிங்கிறதுனால இன்னைக்கு ஹாலிடே விட்டுட்டாங்க. ஸோ மார்க்கெட் நேத்தைய க்ளோசிங் பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 பாயிண்ட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, எல்லா செக்டாருமே கொஞ்சம் டவுன் சைட்ல தான் போயிருக்குது. சில செக்டார் மட்டும் கொஞ்சம் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோவும், எஃப்எம்சிஜி நல்லாவே ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 1% மேல க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபினான்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா, சின்னதா ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு. பட் இன்னும் சரியான கரெக்ஷன் ஃபேஸ்லலாம் வரல. இன்னும் எல்லாமே பார்த்தீங்கன்னா, டவுன் சைட்ல தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, பல லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா டவுன் சைட்ல போயிட்டே இருக்குது. இந்த ஸ்டாக்ஸ வந்து நம்ம ஒரு லாங் டெர்முக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பிக் பண்ணலாம். ஒரு 1 இயர் இல்லைனா 2 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி பிக் பண்ணி வச்சுக்கலாம். இது கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு சாலிடான ரிட்டர்ன் குடுக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து சாலிடா ஒரு 6 டூ 8 மந்த்தாவது ஒரு கரெக்ஷன் ஃபேஸ்ல தான் போகும் அப்படிங்கிற மாரி ப்ரெடிக்ட் பண்ணி சொல்றாங்க. அது என்ன ரீசன் பார்க்கும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஓவர் வேல்யூடு தான். மற்றபடி வேற எதுவும் ரீசன் கிடையாது. பட் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, அமெரிக்காவுல ட்ரம்ப் வந்து டாரிஃப் போட்டதுனால தான் நம்ம ஷேர் மார்க்கெட்லாம் கிராஷ் ஆயிட்டிருக்கு. உலக மார்க்கெட் எல்லாமே போய் டவுன்ல போயிட்டுருக்கு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு நம்ம ரீசன் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஓவர் வேல்யூடா போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எஃப்ஐ வந்து கன்டினியூஸா வித்துக்கிட்டே இருக்காங்க. நீங்க ரீசென்ட் இதுலயே பார்த்துருப்பீங்க. அவங்க அக்டோபர்லேருந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா சேலிங் சைட்ல தான் இருக்காங்க. பையிங் சைடு வரவே இல்ல. ஒரு பக்கம் பை பண்ணாலும், இன்னொரு பக்கம் சேல் பண்றாங்க. அதாவது அவங்க சேல் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு 30-40% எபோவ் கரெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மோஸ்ட்லி ஆயிருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் இத பார்த்துட்டு நம்ம ஆளுங்களும் மோஸ்ட்லி சேல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படிங்கும்போது 50% எபோவ் கரெக்ஷன் ஆயிருக்கும். இப்ப என்ன பண்ணுவாங்க, இதுக்கப்புறம் தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பை பண்ணுவாங்க. ஆனா அதிகமா பை பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் பை பண்ணுவாங்க. ஸோ இந்த டைம்ல நம்ம பேஷண்ட்டா இருந்து சில ஸ்டாக்ஸ பை அண்ட் டிப்ஸ் மெத்தட்ல ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். லாங் டெர்முக்கு இது ஒரு நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோவா கிரியேட் ஆகும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, நான் செலக்டடா சம் ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். ஃபினான்ஷியல், பேங்கிங், ரீட்டெயில்னு சொல்லி சில ஸ்டாக்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அத ஜஸ்ட் ஓரலா சொல்றேன். நீங்க பாருங்க. இத நீங்க கன்சிடர் பண்ணுங்க. இத பத்தி இந்த ஸ்டாக்ஸ பத்தி நல்லா அனலைஸ் பண்ணுங்க. ட்ரெண்ட பார்த்துக்கங்க. ஃபுல் ஃபண்டமெண்டல் அனலைஸ்லாம் பண்ணுங்க. லாங் டெர்முக்கு இதெல்லாம் வொர்த்தபுளா இருக்கும். இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்கா தான் இருக்கும். ஸோ அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிக் பண்ண பாருங்க. இதுல வந்து என்பிஎஃப்சி ஃபினான்ஸ்ல பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ஃபினான்ஸ் அண்ட் சோழ ஃபினான்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கங்க. பேங்கிங்ல பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, கோட்டக் பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க்கு, ஐசிஐசிஐ இது மாரி எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது இது வந்து பிரைவேட் செக்டார் பேங்க்கு. இந்த பேங்க்லாம் நீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணீங்க. அதே பிஎஸ்யு பேங்க்ல போனீங்கன்னா, எஸ்பிஐ பார்க்கலாம், கனரா பார்க்கலாம். அடுத்தது வந்து பேங்க் ஆஃப் பரோடா. இந்த ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ரீட்டெயில்ல பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் அண்ட் டிமார்ட் இந்த ஸ்டாக்ஸ் நல்லாவே பார்த்து வச்சுக்கங்க. இது நல்லாவே ஃபியூச்சர்ல நல்லாவே குரோத் ஆகும் இது. அதுமாரி ஐடி செக்டார் போனீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஆல்ரெடி. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, டெக் மஹேந்திரா, HCL இதெல்லாம் இருக்குது. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்க லாங் டெர்ம்னு பார்க்கலாம். பை அண்ட் டிப்ஸ் மெத்தட்ல கொஞ்சம் கொஞ்சமா பை பண்ணிட்டே இருங்க. இப்போ டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா, நல்லாவே கரெக்ஷன் ஃபேஸ்ல போயிடுச்சு. கிட்டத்தட்ட 52 வீக் லோல வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க. இன்னும் டவுன்ல போறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பில்டு மெட்டீரியல்ஸ்ன்னு இருக்கு. அதில வந்து பார்த்தீங்கன்னா, பிடிலைட்டும், ஏபிஎல் அப்போலோ டியூப்ஸ் இந்த 2 ஸ்டாக்ஸையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கலாம். பவர் செக்டார்ல பார்த்தீங்கன்னா, பவர் கிரிட், என்டிபிசி இவங்களுக்கு காம்படிட்டர் வேற யாருமே கிடையாது. ஸோ இந்த ஸ்டாக்ஸையும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். எஃப்எம்சிஜில பார்த்தீங்கன்னா, ஐடிசி, இந்துஸ்தான் யூனிலிவர், டாடா கன்சியூமர், வருண் பீவரேஜ் லிமிடெட் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கங்க. ஆட்டோ செக்டர்ல பார்த்தீங்கன்னா, மாருதி, எம்&எம், ஹீரோ மோட்டார் கார்ப், டாடா மோட்டார்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லாவே க்ரோ ஆகும். இப்போதைக்கு ஒரு கரெக்ஷன் ஃபேஸ்ல போகுது. ஒரு நாள் ஏறுது, இறங்குதுன்னு போகுது. பட் இன்னும் அதிகமா கரெக்ஷன் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா, இப்போ ஆட்டோ செக்டர் எல்லாமே கொஞ்சம் டவுன் சைட்ல தான் போகுது. ஸோ இன்னும் இறங்குச்சுன்னா, அத கொஞ்சம் பை பண்ண ஆரம்பிங்க. அதுமாரி ஃபார்மால பார்த்தீங்கன்னா, டிவிஸ் லேபு, சிப்லா, சன் ஃபார்மா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வைங்க. இது இப்போ ஒரு நாள் ஏறும், ஒரு நாள் இறங்கும். பட்டு லாங் டெர்முக்கு கொஞ்சம் கொஞ்சமா பை அண்ட் டிப்ஸ் மெத்தட்ல கொஞ்சமா வாங்கி வச்சுக்கங்க. அடுத்தது வந்து இன்சூரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஐசிஐசிஐ லம்பார்டும், எஸ்பிஐயும் பார்த்து வச்சுக்கலாம். ஆயில் அண்ட் கேஸ்ல பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் அண்ட் ஓஎன்ஜிசி இது 2மே நல்ல கம்பெனி. இத நல்லா பார்த்து வச்சுட்டோம்னா, நமக்கு ஃபியூச்சர்ல நல்லாவே க்ரோ ஆகும்.
ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் நல்லாவே க்ரோ ஆகும்னு ஒரு கணிப்பில் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா அனலைஸ் பண்ணிக்கிங்க. இது பை அண்ட் கால் ரெக்கமெண்டேஷன் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் என்னோடய வியூ தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ பாருங்கள், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒர்த்தபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃப்யூச்சரில் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பை பண்ணுறதுக்கு பார்த்துக்குங்க. ஸோ உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி நண்பர்களே.